வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறது, நல்லா சாஃப்டாக லேயர் பை லேயராக எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதோட தக்காளி தொக்கு. கோதுமை பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஓமம். இந்த ஓமம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணும்போது ஓமம் போட்டு பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் இந்த சப்பாத்திக்கு வந்து ஓமம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது, இன்கேஸ் நீங்கள் கூட சாப்பிட்ற சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா அந்த டைமில் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஓமம் யூஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் நார்த் இந்தியன் சைடில். அதனால தான் இந்த ரெசிபிக்கு ஓமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லூஸாக மாவு மிக்ஸ் பண்ணால் குக் பண்ணும்போது ரப்பர் மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. அந்த மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இந்த மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களோட கட்டிங் போர்டு இல்லை கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு அந்த மாவை நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். 2 கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நல்லா ரவுண்டாக உருட்டி இதை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. மாவு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ரெஸ்ட் விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாவு நல்லா ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்ட கொத்தமல்லி, ஓமம் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக நல்லா தெரியும். இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இதுக்கு பிறகு ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த பேடாவை நல்லா அழுத்தி இப்படி ரோல் பண்ணுங்க. எதுக்காக ரோல் பண்ணுறதுன்னா, அந்த மாவு ஒரு பகுதி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், அது ஒரு பகுதி நல்லா ஃபோல்டிங் ஆகிருக்கும், ஒரு பகுதி ஃபோல்டிங் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவில் ஆயில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரு சைடு ஒட்டாமல் இருக்கணும், அதனால ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்மளோட 4 விரலை வச்சு ஈவனாக எல்லா பக்கத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரோலிங் பேன் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடமும் வந்து மெலிசாக தேய்ச்சிருக்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சா தான் கரெக்டாக வரும். சப்பாத்தி திக்காக கூடாது. அதாவது ஒரு சைடு திக்காகவும் ஒரு சைடு மெலிசாகவும் நடுப்பகுதி மெலிசாகவும் அப்படிலாம் கூடாது. எல்லா பகுதியும் கரெக்டாக தேய்ச்சிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த கார்னர் பகுதியை நீங்கள் எடுத்து வீட்டில் துணி மடிக்கிற மாதிரியே மடிச்சிடணும். நார்மலாக வீட்டில் துணி மடிப்பீங்கள அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக மடிச்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கார்னரில் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் சுற்றணும். சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விரல் மேலே இருக்கும், மீதி வந்து 2-3 விரல் கீழே வச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த பரோட்டாவை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட்டிங் போர்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை அப்படியே கட்டிங் போர்டில் வச்சு நம்மளோட 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை நம்மளோட உள்ளங்கை நடுப்பகுதி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா பகுதியும் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அடுப்பு ஆன் பண்ண பிறகு கல் நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும்,
கல் சூடாகாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டா போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் பரோட்டா ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு வந்து 2 சைட்லையும் போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் அந்த லேயர் அப்படியே மேலோட்டமாக நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் கீ பட்டர் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த ரெசிபி ஓம்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கோதுமை பரோட்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பெரிய தக்காளி 6 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், பூண்டு 20 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் சொன்னால் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலராக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் இருந்தாலும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் குக் பண்ணுற விதமே வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு தாளிப்பை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு. நான் நிறைய வாட்டி சொல்கிறது தான், ஆனால் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா, கடுகு சோம்பு தாளிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் நீங்கள் எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு பூண்டு, பச்சை கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வதக்குறோம். இந்த இடத்துல எண்ணெய் கம்மியாக இருக்குல்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறோம். எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. முதல்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸஸாக எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி தொக்கு. இன்னொரு விஷயம், வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குன்னா தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, வெங்காயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் க்ரன்ச்சியாக வரதுக்கு என்ன தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதனால் குக் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி குக் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுல, இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கணும். வதங்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, நம்ம வீட்டில் நார்மலாக என்ன பண்ணோம்னா எடுத்த உடனே மஞ்சத்தூள் அப்படின்னா குழம்புத்தூள், அப்படி இல்லை இந்த தனியாத்தூள் சில்லி பவுடர்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பவுடர் மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கலாம், அதாவது சுக்கா மாதிரி ஆகும். திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாகும். அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது. இதுக்கு பிறகு தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர். நீங்கள் வீட்டில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல இந்த சில்லி பவுடர் தனியாத்தூள் போடாமல் டேரெக்டாக நீங்கள் குழம்புத்தூள் போடலாம். இதுக்கு பிறகு பெருங்காயம் தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். சில பேர் பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து குழம்பு தூள் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த சில்லி பவுடர் தனியாத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த மசாலா போட்டு முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே இந்த மசாலா வதக்குங்க. கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை டைல்யூட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த பார்க்கும்போது அந்த கலர் சூப்பராக இருக்குல்ல, அந்த ரெட்டிஷ் கலரில் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கணும். இந்த தக்காளி தொக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி,
அது என்ன வேணால் இனிப்பு தன்மை கொடுக்கும், தக்காளி புளிப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் போடுற மசாலா காரம். ஸோ இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மூணுமே சேர்ந்தால் தான் தக்காளி தொக்கு.